நான் இங்கே இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று, எங்களுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்றால் வாழும் பெரியார். வாழும் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் படாது என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் வைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி, என்னை இந்த அவைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி, மேல்மலையனூர் ஊராட்சியில் அந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை தினம் அன்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் வந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி குளம் என்பது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையினால அங்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடை காணிக்கை எப்படி திருநள்ளாறுல வந்து ஆடைகளை காணிக்கையாக கொடுக்கிறார்களோ அதுபோல் அந்த குளத்திலேயே ஆடைகளை விட்டுவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த குளத்தை பராமரிப்பதற்கு உடனடியாக உள்ளாட்சி துறையும் HRNC டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலைத்துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டு, மிக முக்கிய பிரச்சனையாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சிப்காட் விரிவாக்கத்தை மேல்மா பகுதியில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட நேரில் வந்து சென்று அந்த போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிறிது காலம் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சிப்காட் விரிவாக்கம் தொடரும், அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள், சிப்காட் வட்டாட்சியர்கள் எல்லாம் அங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய அரசு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்ததோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் என்பது முழுமையாக கிராமப்புற பகுதி, அதுவும் இல்லாமல் முப்போகம் விளைவிக்கின்ற விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு